வணக்கம். வந்தார்கள் வென்றார்கள். எழுதியவர் கார்ட்டூனிஸ்ட் மதன். பகுதி 3. வாசிப்பது ரேவதி சங்கர். இன்று நாம் பார்க்க இருப்பது முகமது கஜினி. சோமநாதர் கோயிலும் முகமது கஜினியும். முகமது கோரியை கூட நாம் ஏற்றுக்கொள்ளலாம். வில்லனாக வந்தாலும் இந்தியாவை தன் சாம்ராஜ்யத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற அரசர்களுக்கே உரிய நியாயமான ஆசை அவனுக்கு இருந்தது. ஆனால் அவனுக்கு முன் இந்தியாவிற்குள் வந்த முகமது கஜினியின் கதை வேறு. கோரியோடு ஒப்பிட்டால் கஜினி அதீத வெறி பிடித்த ஒரு சூப்பர் வில்லனாகவே வரலாற்றில் காட்சி தருகிறான். இங்கே பரீட்சையில் பலமுறை ஃபெயிலான பசங்களை பார்த்து கஜினி முகமதுடன் நாம் தமாஷாக ஒப்பிடுறோம். உண்மையில் கஜினி தொடர்ந்து தோல்வி அடைந்ததால் மறுபடி இந்தியாவுக்கு வரல. அநேகமாக அவனோட 17 படையெடுப்புகளுமே வெற்றி தான். ஆப்கானிஸ்தானில் காபூலுக்கு தெற்கே உள்ள நகரம் கஜினி. கிபி 977 மத்திய ஆசியாவை சேர்ந்த ஒரு துருக்கிய பிரபு கஜினியை தலைநகராக்கி செல்வந்தர்களுடன் ஆட்சி புரிந்தார். அவருடைய மகன் தான் கஜினி. கிபி 998 தந்தை இருந்த பிறகு அரியணையில் கஜினி முகமது அமர்ந்த பொழுது அவருக்கு வயது 27. 2 ஆண்டுகள் கழித்து பிறந்த புதிய நூற்றாண்டு தங்களை பொறுத்தவரை பெரும் தலைவலியோடு ஆரம்பிக்கப் போகிறது என்பதை வட இந்தியாவை ஆண்ட மன்னர்கள் சற்றும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். கிபி 1000 ஆரம்பித்தது இந்தியாவை நோக்கி கஜினியின் முதல் படையெடுப்பு. ஏன் அப்பொழுது எல்லோருக்குமே முதல் இலக்கு இந்தியா? காரணம் உண்டு. மத்திய ஆசியாவிலும் சரி, ஆப்கானிஸ்தானிலும் சரி, அரேபியாவிலும் சரி, மன்னர்கள் மகுடம் சூட்டி கொண்டதும் அவங்க கேட்டு மலைச்ச கதைகள்லாம் இந்தியாவை பற்றி தான். இந்தியாவில் விண்ணை முட்டும் கோயில்கள் இருக்குது, நல்ல பெரிய பெரிய மாளிகைகள் இருக்குது, பெரிய பெரிய ஆபரணங்கள் இருக்குது, அந்த ஆபரணங்கள்லாம் இங்கே கொட்டி கிடக்கு என்று விவரிக்க வெறும் வெறிச்சோட பாலைவனத்தையும் கரடுமுரடான மலைத்தொடர்களையும் சூழ்நிலையாக கொண்ட அந்த மக்களுக்கு, அந்த மன்னர்களுக்கும் கண்களில் ஆர்வம் பொங்கி எழுந்ததில் ஆச்சரியமில்லை. இவங்க மாபெரும் ஒரு பெரிய குதிரைப்படையோட காலதாமதம் செய்யாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கைபர் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள்ளே நுழையிறாங்க. கஜினி முகமது சிந்து நதியை கடந்து பஞ்சாப் பீடபூமியில் அவன் படை புகுந்தபோது அதை மடக்கி நின்று எதிர்கொண்டது யாருன்னா பஞ்சாப் மன்னன் ஜெயபாலன். ஜெயபாலன் ஒரு பிராமண குலத்தை சேர்ந்த மன்னன். 9ஆம் நூற்றாண்டில் காபூல் சமவெளியும் காந்தாரத்தையும் ஆண்ட ஷாக்கியா மன்னர் ஒருவரிடம் இந்த ஜெயபாலனின் கொள்ளு தாத்தா அமைச்சராக இருந்தார். பின்பு அவர் அரசையும் கைப்பற்றினார். அவருடைய வழிவந்தவங்க தான் இவங்க. அசூரத்தனமும் அதி புத்திசாலித்தனமும் கலந்து பொருட்டு ஆப்கான் படையுடன் ஜெயபாலன் வீரர்கள் வீரம் எடுபடவில்லை. முதல் போரிலேயே பெரும் வெற்றி அடைந்தது கஜினியின் படை. வெற்றியை தொடர்ந்து வெறியாட்டத்தில் இறங்கினாங்க. ஆப்கான் படையினர் பஞ்சாப் பூமியில் அவர்கள் கொள்ளையடித்த செல்வத்தை அள்ளிக்கொண்டு ஒட்டகங்கள் மீது ஏற்றி வைப்பதில் ஆயிரம் ஆப்கான் வீரர்கள் பல மணி நேரம் செலவிட்டார்கள். வந்த வேகத்தில் ஊர் திரும்பினாங்க. ஒவ்வொரு முறையும் இதே தான் கதை. இதே கொலை, பிறகு ஊர் திரும்ப. கஜினி முகமதுக்கு இந்தியா ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. கிபி 1000 ஆரம்பித்து அநேகமாக ஆண்டுக்கு ஒரு முறை இந்தியாவின் மீது படையெடுப்பதை ஒரு பிரத்யேக திருவிழாவே கொண்டாடினா கஜினி. ஒரு ஓனாயின் வாயில் சிக்கி குதிரப்பட்ட மான் குட்டிகளை போல சௌராஷ்டிரம், கன்னோசி, மதுரா, தானேஸ்வர் என்று ஒவ்வொன்றா கஜினி படையின் வாழ்வீச்சில் ரத்தம் பூசிக்கொண்டது. இந்தியாவில் முல்தான் பிரதேசத்தை ஆண்ட சுல்தான் தாவூத் என்னும் இஸ்மாயில் பிரிவை சேர்ந்த சுல்தானையும் கஜினி விட்டு வைக்கல. கொள்ளை என்று இறங்கிய பிறகு எதிரி எவனா இருந்தா என்ன, தாவூதை வெட்டி சாய்த்து முல்தான் தலைநகரை தரைமட்டமாக்கினான் முகமது கஜினி. கஜினிக்கு இன்னொரு விசித்திரமான ஒரு பழக்கம் ஒன்று இருந்தது. அது என்னன்னா, அவன் யாரையெல்லாம் வெற்றி பெறானோ அந்த மன்னன்களோட கை வீரர்கள் அத்தனையும் வெட்டி எடுத்துகிட்டு திரும்புவதே வழக்கமாக வச்சுருந்தான். இப்படி அவன் ஏதோ தபால் தலை போல சேகரித்த வீரர்கள் ஆயிரக்கணக்கில். இந்தியாவில் ஒவ்வொரு முறை புகுந்து வெற்றி கொடி காட்டிய மருகனும் ஆப்கான் படை குறிவைத்து குதூகலத்துடன் கிளம்பியது இந்துக்களோட கோயில்கள் நோக்கி தான். மாத கணக்கில் நம் வீரர்கள் அலைந்து திறந்து சேகரிக்க வேண்டிய செல்வம் அனைத்தையும் ஒரே பாய்ச்சலில் அள்ளிக்கிட்டு வரணுமா? ஒன்றும் அவசியம் இல்லை. அரண்மனைகள் கூட அவசரம் இல்லை. நேரத்தை வீணாக்காமல் முதல்ல கோயில்கள் பக்கம் நம் படையை திருப்புங்க. அங்கு நம்ம வழிமறிக்க அகழிகள், அரண், ஆட்படை எதையுமே இந்தியர்கள் வைத்திருப்பதில்லை என்று முன்கூட்டியே கஜினிக்கு இந்தியாவை பற்றி ஒற்றர்கள் விவரித்திருந்தாங்க. குறிப்பாக சோமசுந்தரர் கோயிலுக்கு நேர்ந்த அனுபவம் ஒரு உச்சக்கட்ட பயங்கரம். டிசம்பர் 1025 17வது முறையாக புழுதி பிறக்க ராஜஸ்தான் பாலைவனத்தை புயலாக கடந்து குஜராத்தின் தென்கோடியில் உள்ள சோமநாத் ஊருக்குள்ள அலை என கஜினியின் படை புகுந்தது.
இங்கு கடற்கரையோரம் இருந்த சோமநாதர் என்று வழிபடப்பட்ட சிவன் கோயில் நாடெங்கும் புகழ்பெற்று கர்ப்பகிரகத்தில் காட்சி தந்த சிவலிங்கத்தை கோயில் கட்டிய வல்லுநர்கள் அந்தரத்தில் மிதக்கும்படி அமைத்திருந்தது ஒரு அதிசயம். சோமநாதர் ஆலய சொத்துல 10,000 கிராமங்கள் அடக்கம் என்றால் கோயிலில் கொழித்த செல்வ செழிப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது தவிர மன்னர்களும் செல்வந்தர்களும் காணிக்கையாக அளித்த செல்வம் ஒரு சிறு மலை என குவிக்கப்பட்டிருந்தது. வைரம், வைடூரியங்கள், முத்துக்கள் பதித்த அற்புதமான ஆபரணங்கள், இன்னொரு புறம் கோயில் கஜானாவில் பெருமழையார் நிரம்பி வழிந்த பொற்காசுகள். ஒவ்வொரு சூரிய கிரகத்தன்றும் 1,00,000க்கு மேலே இந்துக்கள் கடலில் நீராடி சோமநாதர் கோயில் முன் பக்தி பரவசத்துடன் கூடுவது வழக்கம். சோமநாதர் கோயிலில் பூஜைகள் நடத்த நியமிக்கப்பட்டிருந்த அர்ச்சகர்கள் மட்டும் 1000 பேர். ஆலயத்தில் நடனமாட 500 அழகிய நாட்டிய மணிகள், பாடகர்கள் 500 பேர். ஆலயத்துக்கு வரும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கள் முடியை காணிக்கையாக செலுத்துவது வழக்கம். அதுக்காக நியமிக்கப்பட்ட நாவிதர்கள் 300 பேர். அவ்வளவு ஏன், ஒவ்வொரு நாளும் இருமுறை கடலிலிருந்து ஒரு பெரும் அலை கிளம்பி முன்னேறி சற்று தொலைவில் இருந்த சோமநாதர் ஆலய படிக்கட்டுக்களை தொட்டு வணங்கி திரும்பும்னு சொல்கிறாங்க. தொலைவிலிருந்தே ஜொலித்து கொண்டிருந்த இந்த புகழ்வாய்ந்த இந்த ஆலயத்தை தன் படையின் முன்னணியில் குதிரை மீது அமர்ந்து பார்வையிட்ட முகமது கஜினியின் கண்களில் ஆர்வமும் அவசரமும் கொப்பளித்தது. ஓ, இதுதான் அந்த பணக்கார கோயிலா என்று முணுமுணுத்தது அவனுடைய இதய துடிப்பு. முன்னேறுங்கள் என்று ஆணையிட்டான் கஜினி. ஏந்திய ஈட்டிகளுடன் அகலமான வாட்களுடன் பாய்ந்தது ஆப்கான் படை. சோமநாதர் கோயில் தனக்கு ஒரு திறந்த வீடா இருக்கும் என்று நினைச்சான் கஜினி. இப்படி வழிமறித்து எதிர்ப்பார்கள் என்று அவன் கனவிலும் நினைத்திருக்க மாட்டான். ஓட்டம் எடுக்கிறதற்கு பதில் பல்லாயிரக்கணக்கில் ஊர் மக்கள், கோயிலில் பணிபுரிபவர்கள், அர்ச்சகர்கள் திரண்டு எழுந்து கூவிக்கொண்டும் அழுது கொண்டும் கதறிக்கொண்டும் ஓடி வந்தார்கள். கையில் கிடைத்ததை எல்லாம் எடுத்துக்கொண்டு கஜினியின் படையை எதிர்த்து நின்றார்கள். சுல்தானின் கண்கள் சிவந்தன. தடுப்பவர்களின் தலைகளை தரையில் உருள செய்யுங்கள் என்று கர்ஜித்தான் கஜினி. ஆப்கான் படை வீரர்கள் ஆயிரக்கணக்கான வாட்கள் சுழலத் தொடங்கின. வெட்டி தள்ள தள்ள மேலும் மேலும் மக்கள் முன்னேறி வந்து வழிமறித்தார்கள். அன்று சோமநாதர் ஆலயத்தின் வெளியே துண்டாடப்பட்டு உயிரற்று வீழ்ந்த 50,000க்கும் மேற்பட்ட உடல்களை பதறி வந்த கடல் அலைகள் குளிப்பாட்டி சிவந்தன. இத்தனை வெறியாட்டத்துக்கு பிறகு வெற்றிகரமாக ஆலயத்துக்குள் நுழைந்த கஜினி முகமது இரத்தமயமான அந்த சூழ்நிலையிலும் கோயிலின் செல்வ செழிப்பை கண்டு பிரமித்து போனான். உன்மத்தம் அடைந்தவர்களைப் போல விக்கிரகம், ஆபரணம் என்று ஒன்று விடாமல் அள்ளி மூட்டை கட்டினார்கள் சுல்தான் வீரர்கள். கர்ப்பகிரகத்தில் ஒளி வீசிக்கொண்டு அந்தத்தில் மிதந்து கொண்டிருந்த சிவலிங்கத்தின் மீது கஜினியின் பார்வை திரும்ப மேலும் பிரமித்தான். உடனே ஆச்சரியத்துடன் பக்கத்தில் இருந்த படைவீரனின் ஈட்டியை வாங்கி கொண்டு உள்ளே நுழைந்தான். ஈட்டியை சிவலிங்கத்தை சுற்றி நாலாபுரமும் சுழற்றி பார்த்தான். கஜினியின் கண்களில் இருந்த வியப்பு மெல்ல அகன்றது, வெறி புகுந்தது. பலே, சாமர்த்தியமாகத்தான் அமைத்திருக்கிறார்கள். மேலே கூரையிலும் பக்கவாட்டிலும் உள்ள அந்த கற்களை அகற்றி தள்ளுங்கள். இது ஏதோ காந்த சக்தியின் வேலை என்று கஜினி ஆணையிட வீரர்கள் உடனே செயல்பட்டனர். சுற்றிலும் கற்கள் உடைக்கப்பட்டு அகற்றப்பட்டன. சிவலிங்கம் மெல்ல மெல்ல அசைந்தது. பிறகு கீழே இறங்கி தொப்பென்று வீழ்ந்தது. தன் இரு கைகளாலும் அலக்காக அந்த சிவலிங்கத்தை தூக்கி வந்து கோயில் முன் போட்டு உடைத்தான் முகமது கஜினி. சோமநாதர் கோயில் நடந்தேறிய இத்தனை கொடூரத்தையும் விவரமாக சற்று வருத்தத்துடன் எழுதியிருப்பவர் அல் காஸ்வினி என்னும் அரபு நாட்டு சரித்திர ஆராய்ச்சியாளர். காரியம் முடிந்த பின் கடைசி முறையாக இந்தியாவை ஒரு நிறைவான பெருமூச்சுடன் திரும்பி பார்த்துவிட்டு நாடு திரும்பினான் முகமது கஜினி. சோமநாதர் கோயிலிலிருந்து அவன் கொண்டு போன தங்கம் மட்டுமே 6 டன் எடைக்கு மேல் என்பது குறிப்பிடத்தக்கது. அல் காஸ்வினி என்றில்லை, பல முஸ்லிம் சரித்திர பேராசிரியர்கள் கஜினி முகமது பற்றி குறிப்பிடும் பொழுது அவன் தேவையில்லாமல் வெறியாட்டமாடியதாகவே வருந்தி குறிப்பிடுகிறார்கள். இத்தனைக்கும் சாம்ராஜ்யம் நிறுவும் எண்ணம் எதுவும் கஜினிக்கு இருந்ததாக தெரியவில்லை. ஆகவே அவன் நிகழ்த்திய கொடுமையை நியாயப்படுத்தக்கூடிய வாதங்களை யாரும் எடுத்து வைக்க முன்வரவில்லை. சுருக்கமாக சொல்லப்போனால் முகமது கஜினியை கொலைவெறி பிடித்த ஒரு கொள்ளைக்காரனாகத்தான் நாம் கொள்ள முடியும். ஆனால் ஒன்று, கொள்ளையடித்த பெரும் செல்வத்தை கொண்டு தன் சொந்த ஊரான கஜினியை சிறந்த நகரமாக உருவாக்க செலவழித்தான். அருமையான லைப்ரரி, மியூசியம் மக்களுக்காக கட்டித்தந்தான். அவன் அரண்மனையில் கவிஞர்கள், பாடகர்கள், ஓவியர்கள் கூடி தங்கள் கலைத்திறனை சுல்தான் முன் காட்டி அவனை மகிழ்வித்தார்கள். பிர்தௌசி, அல்ஃபர்னி போன்ற புகழ்வாய்ந்த சரித்திர ஆராய்ச்சியாளர்களே, எழுத்தாளர்களே அவன் அன்புடன் தன்னோடு வைத்து கொண்டிருந்தான். அவர்களும் செல்வாக்குடன் வாழ்ந்தார்கள். ஆம், கஜினிக்கும் ஒரு மறுபக்கம் இருக்கத்தான் செய்தது. வடமேற்கில் தொடர்ந்து கஜினி முகமது படையெடுத்து கொண்டிருந்த அதே நேரத்தில் தான் ஒரு வீரன் இந்தியாவின் தெற்கு பகுதியிலிருந்து ஒரு பெரும் படையுடன் கிளம்பி வடக்கு நோக்கி வந்து சேர்ந்தான். அவனுடைய வீரர்களை யாராலும் எதிர்த்து நிற்க முடியவில்லை. இன்றைய ஹைதராபாத், ஒரிசா, வங்காளம் எல்லா நாடுகளும் அந்த மன்னன் வீரத்தின் முன் மண்டியிட்டன.
கங்கை நதி நீரை குடங்களில் நிரப்பி தான் வெற்றி கண்ட மன்னர்களின் தலைமீது வைத்து தன் ஊருக்கு திரும்பினான் அந்த மன்னன். அந்த மாவீரன் தான் தமிழகத்தை ஆண்ட ராஜேந்திர சோழன். இந்தியாவின் வடமேற்கே கஜினி படையெடுத்து வந்திருக்கும் விஷயத்தை நிச்சயம் ஒற்றர்கள் ராஜேந்திர சோழனிடம் சொல்லாமல் இருந்திருக்க மாட்டார்கள். ஆனால் ராஜேந்திர சோழனின் விருப்பம் கப்பற்படையுடன் சென்று மலேயா, சுமத்ராவை கைப்பற்ற வேண்டும் என்பதாக இருந்தது. தென்னாட்டிலிருந்து வந்திருக்கும் ஒரு மாமன்னன் கங்கை வரை வந்து வெற்றி கொடி நாட்டிய விஷயம் முகமது கஜினிக்கும் சொல்லப்பட்டிருக்க வேண்டும். சிந்து நதியை கடந்தது போதாதா, கங்கையை வேறு கடந்து படைபலம் தெரியாமல் யாரோ ஒரு தென்னாட்டு மன்னனுடன் யார் மோதிக்கொண்டிருப்பது, எதற்கு வீண்மம்பு என்று தன் கவனத்தை வடமேற்கு பகுதிகளிலேயே கஜினி செலுத்தி இருக்க வேண்டும். கஜினி முகமது, ராஜேந்திர சோழன் இருவரும் போர்க்களத்தில் நேருக்கு நேர் சந்திக்காமலேயே திரும்பினார்கள் என்கிறது வரலாறு. ஆப்கானிஸ்தான் திரும்பிய கஜினி முகமது ஒரு விஷக்காய்ச்சலில் படுத்து 1030 இறந்து போன செய்தி கேட்ட வட இந்தியா நிம்மதி பெருமூச்சு விட்டது என்றே கூறலாம். கஜினி, பிறகு கோரி, முகமது, பிறகு தைமூர், இப்படி தொடர்ந்து இந்தியாவுக்குள் வேற்று நாட்டவர்கள் படையுடன் புகுந்தும் இந்திய குறுநில மன்னர்கள் ஒன்று சேர்ந்து எந்த ஒரு தற்காப்பு நடவடிக்கையும் எடுக்காதது ஒரு பரிதாபகரமான உண்மை. ஒன்றுபட்டால்தான் உண்டு வாழ்வு என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். இந்த ராஜபுத்திர மன்னர்கள் தவிர மறதி என்கிற வியாதியும் அவர்களை பீடித்திருந்தது. ஒவ்வொரு முறை அந்நிய படை வரும்பொழுதும் விழித்து கொண்டு அவசர கதியில் அரைகுறையாக ஒருங்கிணைவதும், படையெடுப்பு முடிந்தவுடன் எல்லாமே மறந்து விடுவதும், பிறகு பழையபடி கச்சிதமாக பிரிந்து உள்ளூர் சண்டையில் இறங்குவதும் அவர்களுக்கு வழக்கமாகி போனது. இந்தியர்களின் தொடர்ந்த தோல்விக்கு மேலும் சில காரணங்கள். அந்நிய படை இந்தியாவுக்குள் நுழைய வழி கைபர் கணவாய் அல்லது கோமால் கணவாயாக இருந்தது. சீனர்களைப் போல 1500 மைல் நீள நெடுஞ்சுவர் கூட தேவையில்லை. இந்த 2 கணவாய்களை காக்க சிறு கோட்டைகளை கூட எழுப்பவில்லை இந்திய மன்னர்கள். உங்களை காக்க நான் என் கோட்டை எழுப்ப வேண்டும் என்கிற ரீதியில் காழ்ப்பு உணர்ச்சியும் விதண்டாவாதமும் அன்று மலிந்திருந்தது தான் காரணம். இத்தனைக்கும் வடபுலத்து அரசர்கள் பலர் உறவினர்கள். இந்திய மன்னர்களுக்கு நல்ல ஜாதி குதிரைகள் வளர்ப்பது என்பது எப்பொழுதும் புரிபடாமல் இருந்தது. சோழர்கள் கூட வருடா வருடம் 5000, 10,000 என்று குதிரைகள் அரபு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்தார்கள். ஆனால் ஆப்கான் குதிரை படையோ பிரத்யேக போர் பயிற்சி பெற்று சிக் என்று இருந்தது. ராஜபுத்திரர்கள் நேரடி போரில் மாவீரர்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் போர் தர்மத்தை பின்பற்றுகிறேன் பேர்வழி என்று களத்தில் அவர்கள் தேவையில்லாத பெருந்தன்மை காட்டுவதை ஒரு பெருமையாக கருதினார்கள். அது பலமுறை வினையாக முடிந்தது. முதல் யுத்தத்தில் முகமது கோரியை வெற்றி கொண்டும் பிருத்திவிராஜ் அவனை கொல்லாமல் விட்டது ஒரு உதாரணம். பொதுவாகவே பல இந்திய மன்னர்களுக்கு போர் என்பது வீரம் கலந்த ஒரு பொழுதுபோக்காக இருந்தது. ஆகவே தற்காப்புக்காக யுத்தம் செய்வதோடு நிறுத்தி கொண்டார்கள். வழி சென்று தாக்குவதே சிறந்த தற்காப்பு என்ற உண்மையை அவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. அண்டை நாட்டு படையினரின் கதை வேறு. மலைகளையும் நதிகளையும் கடந்து அவர்கள் இந்தியாவுக்கு வர காரணம் அவர்களுக்காக இங்கு காத்திருக்கும் பெரும் செல்வம். அது அவர்களுக்கு ஒரு இலக்காக இருந்தது. இந்திய வீரர்களோ கடமைக்காகவும் வீர மரணத்துக்காகவும் மட்டுமே களம் குதித்தார்கள். வந்தவர்களை மதம் இணைத்திருந்தது, நம்மவர்களை ஜாதிகள் பிரித்து வைத்திருந்தது. இங்கே படையில் பெரும் பதவிகள் தரும்பொழுது ஜாதியையும் கருத்தில் கொண்டு செயல்பட்டார்கள். ஆப்கான் படையில் திறமைக்கு மட்டுமே மதிப்பு இருந்தது. முகமது கஜினிக்கு பிறகு வந்த கோரி முகமதுவின் வெற்றிகரமான இந்திய படையெடுப்பு பற்றி சென்ற அத்தியாயத்தில் குறிப்பிட்டோம். கோரி முகமது ஊர் திரும்பும் முன் இந்தியாவின் வடபகுதியை தன் சார்பில் ஆட்சி புரிய தேர்ந்தெடுத்தது தன் பிரதம தளபதிகளில் ஒருவனை. அந்த தளபதியின் பெயர் குத்புதீன் ஐபக். கோரிக்கு அடிமையாக சேவகம் புரிந்து சேனாதிபதியாக படிப்படியாக உயர்ந்து பிறகு டெல்லி மன்னனாக அரியணையில் அமர்ந்தான் குத்புதீன் ஐபக். எத்தனையோ அரசர்கள் கட்டிய அமர்க்கலமான மாளிகைகள் எல்லாம் இருக்கும் இடம் தெரியாமல் போய்விட அடிமையாக வாழ்க்கையை ஆரம்பித்த குத்புதீன் துவக்கி வைத்த ஒரு அதிசயம் டெல்லியில் உயர்ந்து நின்று அவன் பெருமையை இன்றைக்கும் முரசு கொட்டி கொண்டிருக்கிறது. ஆம், அதுதான் குதுப் மினார். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.